ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட அரசியல் குறித்து வந்து நடிகர் மம்முட்டி கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. ஸோ அதற்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான பதில் சொல்லிட்டு அந்த இடத்த வந்து போயிட்டாரு. ஸோ இந்த விஷயம் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சியை தொடங்கி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து கூட்டணி எதுவுமே இல்லாமல் தனித்தியாக வந்து இப்போ வந்து அவர் வந்து தேர்தல் வந்து நின்றுருக்காரு. ஸோ அவரோட அரசியல் வந்த பிறகு வந்து நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாததுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து அந்த திரைப்படத்தை வந்து ஃபுல்லாக வந்து செம கிளாரிட்டியில் HD பிரிண்ட்டாகவே வந்து லீக் செய்யப்பட்டு அதுவும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாச்சு. நிறைய முன்னணி நடிகர்கள் அந்த திரைப்படத்துக்கு குரலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தேர்தல் நாள் அன்று வந்து நிறைய நடிகைகள் வந்து விஜய்க்கு வந்து வெளிப்படையாக வந்து ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமாக ட்விட்டர் மூலமாக வந்துட்டு தளபதி விஜய்க்கு அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் நடிகர் மம்முட்டி வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து தற்போது அவரிடம் வந்து செய்தியாளர்கள் வந்து நம்ம தளபதி விஜயோட அரசியல் பற்றி வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு வந்து அவர் வந்து எனக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு ஒரே வார்த்தை பதில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இது வந்து அவருக்கு வந்து அரசியல் பேச பிடிக்கலை அப்படின்ட்டு ஒரு காரணமா, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு காரணமா அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நெட்டிசன் வந்து ரொம்ப நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.